பள்ளிச் சிறுமியை பாலியல் தொழிலில் ஈடுபட வைத்த செக்ஸ் ராக்கெட் தலைவி நதியாவை போலீசார் சில நாட்களுக்கு முன் கைது செய்தனர். 25 சிறுமிகள், 150 ஆபாச வீடியோக்கள், 200 அரை நிர்வாண போட்டோக்கள், முக்கிய புள்ளிகளுக்கு பெண்கள் சப்ளை, இப்படி பகீர் திருப்பங்களோடு புரோக்கர் நதியாவின் பாலியல் தொழில் ரகசியங்கள் ஒவ்வொன்றாய் அம்பலமானது. தேனாம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாலியல் புரோக்கர் நதியா, அவரது சகோதரி சுமதி மற்றும் சுமதியின் 2வது கணவர் ராமச்சந்திரன் ஆகிய மூவரும் கூட்டு சேர்ந்து பாலியல் தொழில் செய்து வந்தது தெரிய வந்தது. இந்த விவகாரத்தில் நதியா, சுமதி உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். நதியா என்ற பெயர் நமக்கெல்லாம் பரிச்சயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பெயர் தேசிய புலனாய்வு முகமை வரை நன்கு அறிந்த ஒன்று. ஆம், கிணறு வெட்ட பூதம் கிளம்பிய கதையாய் பாலியல் தொழில் மட்டுமல்ல, நதியாவின் பாலியல் தொழில் சிண்டிகேட் பின்னணியும் வெளிவந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஆளுநர் மாளிகையில் 2 பெட்ரோல் குண்டுகளை வீசிய கருக்கா வினோதை அவ்வளவு எளிதில் யாரும் மறந்திருக்க மாட்டோம். பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் தேனாம்பேட்டையைச் சேர்ந்த கருக்கா வினோத்தின் மீது 6 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த சம்பவத்தின் தீவிர தன்மை கருதி வழக்கானது தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது. அவர்கள் நடத்திய விசாரணையில் கருக்கா வினோத் 2022ஆம் ஆண்டு டி நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் இதேபோல் பெட்ரோல் குண்டு வீசியதும் தெரிய வந்தது. அந்த வழக்கில் கைது செய்து சிறைக்கு சென்ற கருக்கா வினோத்தை ஒரு பெண் ஜாமீனில் வெளியே எடுத்திருக்கிறார். அந்த பெண் வேறு யாரும் அல்ல, தற்போது கைது செய்யப்பட்ட பாலியல் புரோக்கர் நதியா தான். 37 வயதான நதியாவுக்கும் கருக்கா வினோத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதை தெரிந்து கொள்ள NIA அதிகாரிகள் சென்னை தேனாம்பேட்டை சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் உள்ள நதியாவின் வீட்டிற்கு திடீர் விசிட் அடித்துள்ளனர். அங்கே நடந்த சோதனையில் 5 செல்போன்கள் போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த செல்போனை சோதனை செய்த போது அதில் 25 பள்ளி சிறுமிகள் மற்றும் கல்லூரி மாணவிகளின் 150 ஆபாச வீடியோ, 200 அந்தரங்க புகைப்படங்கள் என ஒரு ஹாட் கேலரியே இருந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ந்து போன அதிகாரிகள் நதியாவை கைது செய்து சிறப்பு விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் நதியாவின் பாலியல் தொழில் வண்டவாளங்கள் வெளியே வந்துள்ளன. நதியா ஒரு செக்ஸ் ராக்கெட் தலைவி. அவரது கண்ட்ரோலில் பல தொழிலதிபர்களும் பண முதலைகளும் இருந்துள்ளனர். காரணம், அந்த பெரும் புள்ளிகளுக்கு 10 வயது சிறுமிகளை படுக்கைக்கு அழைத்துச் செல்வது நதியாதான். இதனால் அவர்களிடம் சிறுமிகளை சப்ளை செய்து லட்சக்கணக்கில் பணம் பார்த்து வந்துள்ளார். ஏழ்மையில் வாடும் பள்ளி சிறுமிகளும் கல்லூரி மாணவிகளுமே நதியாவின் பொன் முட்டையிடும் வாத்துகள். அப்பாவி சிறுமிகளை குறிவைத்து ஆசை வார்த்தை கூறி வீட்டிற்கு அழைத்து வருவாராம். அவர்களுக்கு விலை உயர்ந்த சாக்லேட் கொடுத்து சொகுசு ஹோட்டலில் உயர்தர உணவு, கை செலவுக்கு தாராளமாக பணம் என ஆடம்பர வாழ்க்கையை கண்ணில் காட்டி தனது வழிக்கு கொண்டு வருவாராம். பின் அதற்கு மயங்கிய சிறுமிகளை சொகுசாக வாழலாம் என மூளைச்சலவை செய்து பாலியல் தொழிலில் ஈடுபட வைப்பது வழக்கமாம். இந்தியாவின் மூளை முடுக்குகளுக்கும் சிறுமிகளை விமானம் மூலம் அழைத்துச் சென்று சப்ளை செய்திருக்கிறார் நதியா. சமூக வலைதளங்களின் மூலம் தொழிலதிபர்களை கவர்ந்து இந்த தொழிலை பான் இண்டியா லெவலில் அமோகமாக செய்து வந்திருக்கிறார். இப்படி தோண்ட தோண்ட வெளிவந்த பகீர் தகவல்களால் அதிர்ந்து போன போலீசார் கருக்கா வினோத்துடனான பழக்கத்தை பற்றி கேட்டபோது அந்த உண்மை தெரிந்தது. இப்படி குடியிருப்பு பகுதியில் பாலியல் தொழில் செய்வது அப்பகுதி மக்களுக்கு தெரியவர அனைவரும் நதியாவை கண்டித்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அடிக்கடி சண்டையும் வந்திருக்கிறது. இதனால் ஏரியா மக்களை மிரட்டவே பெட்ரோல் குண்டு வீசி சிறைக்கு சென்ற கருக்கா வினோத்தை ஜாமீனில் வெளியே எடுத்து தனது அடியாளாக நியமித்திருக்கிறார் நதியா. அதனைத் தொடர்ந்து தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கொடுத்த தகவலின் பேரில்தான் தமிழக காவல்துறையின் விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார்
நதியா மற்றும் நதியா குடும்பத்தினரை கண்காணித்து கைது செய்துள்ளனர். இதுவரை 17 பள்ளிச் சிறுமிகள், கல்லூரி மாணவிகள் என மொத்தம் 25க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியுள்ளார் நதியா. இவர்கள் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள், எந்தெந்த தொழிலதிபர்கள் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் என்பது குறித்து விபச்சார தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்.